கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான். தெய்வத்திற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஸ்தோத்திரம். தெய்வத்திற்கு என்ன இல்லை? பைபிள்ல மெல்கி சதேக் என்ற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். சோ தேவ சாயலை உடையவர். அவரை பற்றி எபிரேயர் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 1 அப்படியே படிங்க பார்க்கலாம். இந்த மெல்கி சதேக்கு நம்பர் 1 சாலேமின் ராஜா. சாலேம் என்றால் சமாதானம், சமாதானத்தின் ராஜா. இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டு தான் கிபி. கிமு என்பது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலும் இயேசு வருகிறார், புதிய ஏற்பாட்டிலும் இயேசு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு சாட்சி தான் இது. பழைய ஏற்பாடு என்பது நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம். ஆக நிஜத்தினுடைய நிழலாகத்தான் பழைய ஏற்பாடு. ஆக நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ சாலேமின் ராஜா மெல்கி சதேக்கு, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. ஆக ஆண்டவராய் இயேசுவானவர் சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஆமென். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணினார். தேவ சமாதானம். இந்த சமாதானத்துக்கு என்ன பேரு? என்ன பேரு? மனிதர்களுக்குள்ளே சமாதான உடன்படிக்கை நடக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? பத்திரத்துல கையெழுத்து போட்டு எழுதி சமாதான உடன்படிக்கை, இனிமே உங்க கூட எனக்கு சண்டையே வராது. ஆனா ஆயுதங்களை சேர்த்து வச்சுக்கிறாங்க இல்லையா? நாடுக்கு நாடு சண்டை இருக்குதா இல்லையா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. இன்னும் சமாதானம் ஆகல. சமாதானத்துக்கு யாரும் வரல. அந்த மாதிரி இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் சண்டை, யுத்தங்கள் நடந்துதான் இருக்கு. உலகத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கெல்லாம் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தேவன் கொடுத்திருக்கிற சமாதானம் அது மனித சமாதானம் அல்ல, மனிதனால் உண்டாகிற சமாதானம் அல்ல, அது தேவனால் உண்டாகிற சமாதானம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர்கள் மேல் இயேசு வந்ததனுடைய அந்த தாற்பயம், அந்த நோக்கமே அதுதான். ஸ்தோத்திரம். வாசிங்க. எதிர்கொண்டு போய் ஆசீர்வதித்தான். தேவனுடைய ஆசீர்வாதம் அபிரகாமுக்கு உண்டாயிற்று. கீழே வாசிங்க. கொடுத்தான். மெல்கிசேதேக்கு, பாருங்க, மெல்கிசேதேக்கு என்பதற்கு அப்போ முதல் வசனத்துல என்ன வாசித்தோம்? சமாதானத்தின் ராஜா. இங்கே நீதியின் ராஜா. நம்ம ராஜா யாருங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே விசுவாசிகள் எல்லாரும் இயேசுவின் இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? சமாதானம், நீதி. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது பெரிய சப்ஜெக்ட். ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதனால சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், ஒரு சின்ன வெளிச்சத்திற்காக. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல உயிரோடு வாழ்கிற நாட்கள் எல்லாம் யாரு கூட சண்டை போடக்கூடாது. ஒரு தீர்மானம். அது மனைவியா இருந்தாலும் சரி,
பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, நீதிக்காகத்தான் நான் சண்டை போடுறேன்னு சொல்ல வேண்டாம். நாம் நீதியா இருப்போம். அவர் மீதி அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் நீதியா இருப்போம், மீதியை அவர் பார்த்துக் கொள்வார். நாம் சமாதானமா இருப்போம், அதற்கு மிஞ்சினதை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து சமாதானத்துக்காகத்தான் வந்தார், நீதியை நிலைநாட்டும்படியாக வந்தார். ஆகவேத்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பிற்பாடு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். கூட கொடுக்கப்படும், அது அவருடைய வேலை. தேட வேண்டியது நம்ம வேலை, கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? தலைகீழா மாறிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். நாம் அவரை தேடுவோம். ஆமென். ஏன்னா அவர் நம்மை தேடி வந்தார் இந்த உலகத்திலே. அல்லேலூயா. ஆக ஆண்டவரை நாம் தேடுவோம். ஆக வாசிங்க. கொடுத்தான், நீதியின் ராஜா என்றும் அர்த்தமாம். கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. விசுவாசிகள் எல்லாரும், விசேஷமா ராஜரிக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியறது இல்ல. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. என்ன வாசிங்க? யாரு? மெல்கிசேதேக்கு. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும். புரியுதுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசுவானவர் யாரு? இயேசு ராஜா யாரு? அப்ப இயேசுவுக்கு தாய் யாரு? மரியாதை சொல்லுவாங்க தானே. இயேசுவுக்கு தகப்பன் யாரு? யோசேப்பு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க தானே. ஆமென். அப்புறம் இங்க தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு இல்லாதவன். அப்போ தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்தாருன்னு சொல்றோமா இல்லையா? என்ன இருக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுன்னு இருக்குதா பைபிள்ல? இருக்கு. மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, வம்ச வரலாறு இல்ல. அப்போ இல்ல இல்ல இல்ல. அப்ப இந்த உலகத்துல மனிதர்களுக்கு இன்னொன்று கூட இருக்கு. வாசிங்க. வம்ச வரலாறு இல்லாதவன். கவனிங்க, நாட்களின் துவக்கமும். அப்போ பாருங்க, ஜீவனின் துவக்கம் இல்லாதவர், ஜீவனின் முடிவு இல்லாதவர். புரியுதுங்களா உங்களுக்கு? தெய்வத்திற்கு என்ன இல்ல? தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. அப்போ துவக்கம் இல்லாதவர், முடிவு இல்லாதவர், தாய் இல்லாதவர், தகப்பன் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர். வம்ச வரலாறு இல்லாதவர், ஜீவனின் தொடக்கமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர், தேவ குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கவனிங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இந்த வசனங்கள் ஒரு அடையாளம் தான். ஒரு அடையாளத்திற்காகத்தான் தாய், ஒரு அடையாளத்திற்காகத்தான் தகப்பன், ஒரு அடையாளத்திற்காகத்தான் வம்ச வரலாறு, ஒரு அடையாளத்துக்காகத்தான் கிறிஸ்துமஸ், ஒரு அடையாளத்துக்காகத்தான் ஈஸ்டர், ஒரு அடையாளத்துக்காகத்தான் எல்லாம் உலகத்திலே ஒரு பார்வைக்காக, அடையாளத்திற்காக, தன்னை தேவன் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக, தன்னை யார், என் அன்பு எப்படிப்பட்டது, என் இரக்கம் எப்படிப்பட்டது, என் பொறுமை எப்படிப்பட்டது, தான் தெய்வம் யார் என்பதை அவர் விளங்க பண்ணுகிறார். மனிதர்களாகி நாம் புரிந்து கொள்ள வண்ணமாக, அறிந்து கொள்ளும் வண்ணமாக, நல்ல ஒரு பாமர மக்களும், அறிவில்லாத மக்களும், படிப்பில்லாத மக்களும், ஏழை மக்களும், எளியவர்களும்
தன்னை அறிந்து புரிந்து ஆராதிக்க வேண்டும் என்று அந்த மாபெரும் தெய்வம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறதா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ல இருந்து சில வசனங்கள் படிக்கல. சகலமும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. வானம், பூமி, பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், சந்திர மண்டலம் இல்லையா, சூரியன், நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், பூமிக்கு கீழான பொக்கிஷங்கள் எல்லாம் சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. இது நல்ல சத்தியம் தானே? ஆமென். கர்த்தர் கண்களை திறப்பாராக. தெய்வம் யாரு? அவருக்கு பிறப்பு இல்ல, இறப்பும் இல்ல, துவக்கமும் இல்ல, முடிவும் இல்ல, தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, வம்ச வரலாறு இல்ல. ஸ்தோத்திரம். பிறந்த நாள் எங்கிருந்து வந்துச்சு? இல்லையா? அறிவுக்கு எட்டாத காரியத்தை சிம்பிளா ஈஸியா நமக்கு புரிய வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எதற்காக? உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் யோவான் சுவிசேஷத்துல வாசிங்க 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கலாம். சீக்கிரமா வாசித்தீங்கன்னா சீக்கிரம் பிடிச்சிடலாம். கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க. போதும். அறியாமையிலே உழந்து கொண்டு வந்த நாட்கள் போதும். ஸ்தோத்திரம். இனி நாம் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து, அப்போ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, இதான் ரூட், நித்திய ஜீவன், சொர்க்க ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம், தேவராஜ்யம், நிலைத்திருக்கிற ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம். இயேசுவே நம்மை ஆளுகை செய்ய போகிறார். இயேசுவே இந்த பூமியில அரசாட்சி செய்ய போகிறார். அந்த தேவராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அடையும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் எதற்காக எழுதி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோமா? வேதத்தை நாம் நேசிக்கிறோமா? வேதத்துக்காக வாழ்கிறோமா? இந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா? இந்த சத்தியத்தை நாம் சுவாசிக்கிறோமா? சுவாசம் இல்லாமல் உயிர் இல்லையே, இல்லையா? சோ உங்களுடைய என்னுடைய உயிர், ஜீவன் வேதம் தான், வேதமாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ அப்போஸ்தலர் 4:12 என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க டக்கு டக்குன்னு வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி, என்னங்க? இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேற ஒருவனாலும் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்கப்படுதல், தூக்கி எடுக்கப்படுதல். ஒருத்தர் சேத்துல விழுந்துட்டான், தூக்கி எடுத்து அவனை கழுவுறோம் இல்லையா? ஆமா, தவறி விழுந்துட்டான், அவங்களை நம்ம காப்பாத்துறோம். அதுதான் ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். உலகம் சீக்கிரத்திலே அழிய போகுது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டு வர்றாங்க. மக்கள் அழிந்து, நீதி இல்ல, நியாயம் இல்ல, தேவனை தேடுகிறவர் இல்ல, கர்த்தரை தொழுது கொள்கிறவர் இல்ல. ஸ்தோத்திரம். அநியாயமும் அக்கிரமும் பாவங்களும் அசிங்கமும் அசுத்தமும் தலையெடுத்து இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. புது புது வித்தியாசமான பாவங்கள், வித்தியாசமான
கெட்ட பழக்கங்கள், வித்தியாசமான மனிதர்களுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் உலாவிக் கொண்டிருக்கிற அருவருப்புகள், இதெல்லாம் அழிவுக்கு காரணம் தானே? சொல்லுங்க. அதுல இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க விரும்புகிறாரே. பாவ இருளில் இருந்து உங்களை என்னையும் சத்திய வெளிச்சத்துக்குள்ளே வழிநடத்துவதற்காகத்தான் வேதம் எழுதி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தில் பாடிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, பாவம் செய்கிறவன் பிசாசினாலே. இது சொன்னா நிறைய பேருக்கு கோபம் வரும். அப்போ பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்ல. அது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன். அப்ப பாவம் செய்கிறது யாரு? பிசாசு. அப்ப பாவம் செய்கிறவன் எதற்கு அடிமையா இருக்கிறான்? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். அதுதான் இங்க சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏன்னா பிசாசு தான் பாவம் செய்கிறவன், பாவம் செய்ய தூண்டுகிறவன், பாவம் செய்ய வைக்கிறவன். ஸ்தோத்திரம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக வந்தார், பாவ நிவாரண பலியாக வந்தார். 2ஆம் அதிகாரம் 1 யோவான்ல, அதே 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற சத்தமா சொல்லுங்க, கிருபாதார பலி அவரே. இயேசு கிறிஸ்துவே கிருபாதார பலி. ஹல்லேலூயா. இது நாம் விசுவாசிக்க வேணும். விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும். கோல், லட்சியம், நோக்கம். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்கள் எல்லாம் நமது நோக்கம் ரொம்ப முக்கியம், எய்ம் ரொம்ப முக்கியம். இலக்கு என்று தமிழ்ல இலக்கம் இல்லையா? இலக்கு, குறிக்கோள், குறிவைத்து ஓடுதல். அல்லேலூயா. ஆமென். பவுல் எழுதுகிறாரு, எதற்காக கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்த பண்டிகை உலகமே கொண்டாடி கொண்டிருக்குது. நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? இயேசுதான் நமது நோக்கமா இருக்க வேணும், அவருடைய ராஜ்யம் தான் நமது நோக்கமா இருக்க வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து முடிச்சிருங்க. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் எத்தனை ஆண்டுகள் ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டு அந்த ஆதாம் ஏவாள் உலாவின அந்த தோட்டத்துல உள்ள புகுந்தவன் தான் அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டான், அவங்களுடைய சந்ததியெல்லாம் கெடுத்துட்டான். ஆதி முதல் பிசாசானவன் தான் பாவம் செய்கிறவனா இருக்கிறான், மனிதர்களை பாவம் செய்ய வைக்கிறான். அண்டர்லைன் பண்ணீங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்ன்றத லட்சியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்காக இயேசு வந்தாரு? எதற்காக இயேசு பிறந்தாரு? பிசாசின் கிரியைகளை சண்டை ஏன் வருது? கோபம் ஏன் வருது? இச்சைகள் ஏன் வருது? இல்லையா? பாருங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலேயே 16வது வசனம் படிங்க. அதுலயே ஏனெனில் 15 படிச்சுட்டு 16 படியம்மா. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு. ஏன்னா உலகத்தில் உள்ளவைகளிலும் பாவங்கள் நிறைய இருக்குது, அசிங்கங்கள் நிறைய இருக்கு, அசுத்தங்கள் நிறைய இருக்கு, அருவருப்புகள் நிறைய இருக்குது. தீமைகள் தான் உலகத்திலே மிஞ்சி காணப்படுகிறது. தீமைகளுக்குத்தான் மக்கள் செவி கொடுக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதைத்தான் சொல்ற, உலகத்தில் உள்ளவைகளெல்லாம். ஆமா, நோ லவ்.
அன்பு கூறாமல் இருங்கள், அன்பு கூறுங்கள் என்று போதிக்கிற வேதம் அன்பு கூறாதீங்கன்னு போதிக்குது. அதுதான் சத்தியம். அப்ப எதுல நம்ம அன்பு கூறக்கூடாது? உலகத்திலோ, உலகத்தில் உள்ளவைகளிலோ அன்பு கூறாதீங்க. ஏன் சொல்றாரு பாருங்க, உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு, பிதாவின் அன்பு, அவங்க பிதாவின் அன்பை விட்டு நான் எங்க போக முடியும்? ஒண்ணு பிதாவை நேசிக்கணும், இல்ல உலகத்தை நேசிக்கணும். உலகத்தை நேசிக்கிறதா இருந்தா பிதாவை விட்டுறணும், பிதாவை நேசிக்கிறதா இருந்தா உலகத்தை விட்டுறணும். ஏன்னா உலகத்துல நிறைய என்ன இருக்குது? உலகம் சொல்றது பாவம். அப்ப உலகத்துல என்னென்ன இருக்குதாமா? 16ல, ஏனெனில் மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும், மூணு விஷயம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணும் உலகத்தில் இருக்குது. அதனால இவைகள் எல்லாம் உண்டானவைகள் அல்ல. சரியா? தேவனால் உண்டானது அல்ல. அப்போ தேவனால் உண்டானது அல்ல என்று எவைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அவைகளிடத்துல நாம் அன்பு கூற கூடாது. ஸ்தோத்திரம். அப்ப அன்பு கூறுவது யாரை? தேவனை நாம் அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு பிதாவை நாம் நேசிக்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு அப்படித்தானே நேசித்தாரு. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பிதா பரமண்ட இருக்க எங்களுக்கு பிதாவே சொல்லி கொடுத்தாரு. பிதாவே அப்படின்னு கூப்பிட்டாரு. அல்லேலூயா. ஆமா. ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் பின்வைத்து போனார். மாதிரியை பின்வைத்து போனார். வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ரூட்டை சொல்லி கொடுத்துட்டாரு. அடிச்சுவடுகளை நமக்கு காண்பிச்சுட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹீரோ இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே தெய்வம் இயேசு தான். ஆமென். பாட்டு பாடுறதுக்கு ஆசைதான், அந்த நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆமா. அப்ப இயேசு எதுக்காக வெளிப்பட்டார்? பிசாசின் கிரியைகளை. அப்ப இயேசுவோடு சேர்ந்து கொண்டு நாமும் என்ன செய்ய வேண்டும்? பிசாசின் கிரியைகளை. ஆமா. அவர் அழிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், அப்படியே காட்டிட்டு போறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. எதிரடையாக, விரோதமாக பாருங்க, எதிரடையாக மனுகுலத்திற்கு ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதை பைபிள் சுட்டி காட்டுகிறது. எதிரடையாக இருக்கிற, விரோதமாக இருக்கிற, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதி ஒருத்தன் இருக்கான். நம்முடைய சுகத்துக்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய கிருபைகளுக்கு, தேவனுடைய இலக்கங்களை பெற்றுக்கொள்ளக் கூடாதபடிக்கு நமக்கு விரோதி ஒருத்தன் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதான் சொல்ற, விரோதமாகவும் எதிரடியாகவும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து, பாருங்க, பிசாசின் கிரியைகளை அழித்து குலைத்து. ஆமென். ரெண்டு காரியங்கள் நம்மை அழித்துக் கொண்டிருக்கு உலகத்திலே. ரெண்டு காரியம். ஒன்று பாவம் மனித குலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று மரணம். இந்த ரெண்டு சத்துருக்கள் பூமியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிரியை செய்து ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மாபெரும் அழிவிலிருந்து ஜனங்களை காக்கத்தான் இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. எத்தனை சத்துரு நமக்கு? ரெண்டு சத்துரு. என்னென்ன? பாவம், மரணம். அல்லேலூயா. இந்த ரெண்டும் ஒரே ஆளுக்குள்ள இருக்குது. அவ யாரு? பிசாசு. புரியுதுங்களா? அவர்தான் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகத்தான் இயேசு வெளிப்பட்டார். மனிதனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். தேவ பக்திக்குரிய என்னதுங்க? தேவ பக்தி எல்லாருக்கும் இருக்குது.
ஆனா அந்த பக்தியினுடைய ரகசியம் தெரியல. உங்களுக்கு எனக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சோ தெய்வ பக்திக்கு உரிய, சொல்லுங்க பாருங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, தெய்வ பக்திக்கு உரிய ரகசியம். இந்த ரகசியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் காட்டி கொடுத்திருக்காரு. இயேசு இந்த உலகத்துல பிறந்ததனுடைய ரகசியம். அல்லேலூயா. என்ன ரகசியம்? நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்க கேட்டுதான் ஆகணும் இந்த ரகசியத்தை. அல்லேலூயா. இது தேவ ரகசியம். என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? தேவ ரகசியம். இது புரிகிறவர்களுக்கு தான் புரியும், புரியாதவர்களுக்கு புரியாதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரகசியம் எங்க ரெண்டு பேருக்கு தெரிகிற ரகசியம் போல தேவனுக்கும் நமக்கும் ஒரு ரகசியம் இருக்குது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சரியா? அந்த ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் அது? வாசிங்க. என்ன ரகசியம்? தேவன் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. என்ன ரகசியம்? மகா பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன், ஐஸ்வர்யம் உள்ள தேவன், சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த மகா பெரிய பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் இப்ப என்னவாயிட்டாரம்மா? நம்மை போல மாம்சத்தை உடையவரான. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ரோமர் 9ஆம் அதிகாரம். சீக்கிரம் வாசி. 4-5 வாசி. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படி. வாசிங்க. இஸ்ரவேலரே, மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவைகளுக்கு அவர்களுடையவைகளே, உடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி, மாம்சத்தின்படி கிறிஸ்தவம். பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பிறந்தாரே, பிறந்தாரே. எங்க பிறந்தாரு? மாம்சத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர் பிறந்தாரு. அவைதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க 10ஆவது வசனத்துல, யோவான் 1:10 இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. தேவன் சிருஷ்டிகர். உலகம் யார் மூலமாய் உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிற்று. உலகமோ, உலகமோ. அல்லேலூயா. அப்ப உலகம் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று, இயேசுவையோ உலகம். ஆனா கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மூலமாக நாம் அவரை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகமோ அவரை, வாக்குத்தத்தங்கள், ஆராதனைகள், உடன்படிக்கைகள், கற்பனைகள், கட்டளைகள், ஆராதனைகள் எல்லாம் அவர்களுடையது. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை, அவரை. ஆனா நீங்க நானுமா? அல்லேலூயா. அதனால என்ன செஞ்சாரு? அவர்களுடைய ஆராதனைகள், கற்பனைகள், கட்டளைகள், அவர்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் புடுங்கி நமக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நீங்க கை தட்டி ஆழ்ந்தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர் அந்த சொல்றாரு, அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படி, இயேசுவின் பிள்ளைகளாகும்படி
இயேசுவின் பிள்ளைகளாகும்படி, மகனாகும்படி, மகளாகும்படி. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 2:11. ஆமென். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே, யாரு? கிறிஸ்து என்னும் இரட்சகர். கிறிஸ்து என்னும் இரட்சகர். கிறிஸ்து என்னும் இரட்சகர். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ரோமர்ல வாசித்தோம்ல, அது ஃபுல்லா வாசித்து முடிச்சிருங்க. 5வது வசனம். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவரிடத்தில் பிறந்தாரு. வாசிச்சு முடிச்சிருங்க. 9 ரோமர் 9 5வது கடைசி. அண்டர்லைன் பண்ணிக்க. இவரே இரட்சகரே, என்றென்றைக்கும் கிறிஸ்து என்ன இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். இவரே என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் ஆராதனைகளுக்கும் புகழ்ச்சிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் துதிகளுக்கெல்லாம் பாத்திரர். ஸ்தோத்திரிக்கப்பட சர்வத்திற்கும் மேலான தேவன். கரவை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வத்திற்கும் மேலான தேவன். அல்லேலூயா. இது நாம் அறிக்கையிட வேண்டும். ஆமென். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சர்வத்திற்கும் மேலான தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீத்துவின் புஸ்தகம் 2 3வது வசனத்தை படிக்கலாம். படிச்சு முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வசனங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது, நேரம் இல்லை. அதனால உங்களுக்கும் ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பி அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, இயேசு ஜெயந்தி நாளிலே இயேசு யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே சர்வத்திற்கும் மேலான தேவன், சர்வ வல்லமை உள்ள கர்த்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. தீத்து 2 13வது. நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியம், அது நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். நீங்களும் நானும் நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியம், அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ஜீவன். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இயேசுவானவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்த ஆனந்த பாக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கேட்டு கேட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஆனாலும் நீங்களா சொல்லணும்னு விரும்புறேன். ஆமென். ஏன்னா வார்த்தைகள் அக்கினியான வார்த்தைகள், வல்லமையான வார்த்தைகள், நம்மை புடமிடுகிற வார்த்தைகள், நம்மை சுத்திகரிக்கிற வார்த்தைகள், நம்மை சந்து சந்தாய் துண்டித்து சிந்திக்க வைக்கிற வசனங்கள் எல்லாம். அல்லேலூயா. இத ரசித்து புசிக்கணும். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். என்னப்போ சொல்லுங்க சத்தமா. ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற காணிக்கையே இந்த பூ தான். என்ன பூ? அல்லேலூயா. இந்த அலரி செடிகள்ல, ரோஜா செடிகள்ல போய் வீடு போய் பறிச்சு கொண்டு போய் சாமிக்கு போட அந்த பூ இல்ல, ரட்சிப்பு. அல்லேலூயா. அது வாசனை, எல்லாத்துக்கும் மேலான வாசனை அது. அந்த வாசனையை நம்ம நுகரணும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே வேதம் வாசித்து ஜெபித்து நம்முடைய ரட்சிப்பை ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தணும், நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அவங்களை மன்னித்தீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. என்னை மீட்டெடுத்தீங்களே, ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. எல்லாத்திலும் ஸ்தோத்திரம் செய்யணும். ஆமென். அதனால ரட்சிப்பின் சுவிசேஷம், இதுக்கு பேர் என்ன? ரட்சிப்பின் சுவிசேஷம். அல்லேலூயா. வாசிங்க. ஆனந்த பாக்கியம். என்னங்க? நம்ம தேவன் யாரு? நம்ம தேவன் யாரு? ஆமா, மகாதேவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகாதேவன் சொல்றாங்களா இல்லையா உலகத்துல? மகாதேவன். உங்க பேர் என்னங்க? மகாதேவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த அவங்களும் மகாதேவன் கிடையாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு தான் மகா பெரியவா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப மகா பெரியவா யாரு?
இயேசு கிறிஸ்து தான் வசனம் சொல்லுது. வாசிங்க. மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும். ஓ glory to God. Hallelujah. இயேசு எப்ப வர போறாருன்னு என்ன செய்றோம்? சொல்லுங்க, என்ன செய்றோம்? ஏற்கனவே வந்துட்டது கிறிஸ்துமஸ், வந்துட்டாரு, முடிஞ்சிச்சு, அது முடிஞ்ச சாப்டர். இனி வரப்போகுது என்னது? இயேசுவின் வருகைதான். இன்னொரு முறை, இரண்டாவது முறை அவர் வரப்போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த இரண்டாவது முறையான இருக்குது வசனத்துல, எபிரேயர் நிருபத்துல. வாசிங்க, எபிரேயர் டக்கு டக்குன்னு எடுங்க, 9ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் படிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்கும் மறு ஜென்மம் செத்த பின்னாலே கிடையாது. மறு ஜென்மம் உயிரோடு இருக்கும் போதே நாம் மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். அதுக்கெல்லாம் நிறைய வசனம் இருக்குது. யோவான் 3ஆம் அதிகாரத்துல, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே, அப்ப உயிரோடு இருக்கும் போதே நீ மறுபடியும் பிறந்துடணும், கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்துடணும், பரிசுத்தத்துக்குள்ளே பிறந்துடணும். அதுதான் உண்மையான இயேசு பிறப்பு பண்டிகை கொண்டாடுவதனுடைய அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த உலக வாழ்வு ஒரு தரம் பிறந்தோம், அவ்வளவுதான். இனி ஒரு தரம் மரிக்க போகிறோம். மரித்த பிற்பாடு என்ன? ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷர்களுக்கும் நியமிட்டிருக்கிறபடியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் சிலுவையிலே அவர் பலியிடப்பட்டு விட்டார். அந்த பலியை, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த இரத்தத்தை, அந்த எனக்காக இயேசு பலியானார், சாக்ரிஃபைஸ் ஆனார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன், அந்த ரத்தத்தினால் நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், அந்த ரத்தத்தினால் நான் மீட்கப்படுகிறேன் என்று யாரெல்லாம் விசுவாசித்து அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கும்படி கரவை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாம் தரம் முதல் தரம் பலியிடப்பட்டார், முதல் தரம், இரண்டாம் தரம். இப்போ முதல் தரம் இயேசு பிறந்தது, முதல் தரம். இரண்டாம் தரம் அல்லேலூயா. இப்ப நம்ம முதல் தரத்தை விசுவாசிகளா, இரண்டாம் தரத்தை விசுவாசிகளா? அல்லேலூயா, ஆமென். அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுற இந்த நாட்களிலே நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு பிறந்தார், சந்தோஷம்தான். நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார். அதை நாம் விசுவாசிக்காவிட்டா இரண்டாவது வருகையில நம்ம நிலைமை மோசம்தான். அதை விசுவாசித்தா என்ன நடக்குமா? தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல். அப்ப முதல் தரம் பாவத்தோடு பிறக்கல, பாவத்தோடு பிறக்கல, பாவமாக மாறினார். அல்லேலூயா, ஆமென். அப்ப தண்டிக்கப்பட வேண்டியது பாவம் தானே? சொல்லுங்க, தண்டிக்கப்பட வேண்டியது பாவம் தானே? ஆமென். மன்னிக்கப்பட வேண்டியது பாவம் தானே? நாம் தண்டிக்கப்பட போகிறோமா, மன்னிக்கப்பட போகிறோமா? சொல்லுங்க, சத்தம் நீங்க பேசணும். ஆமென். அப்போ நாம் மன்னிக்கப்பட்டவருடைய கூட்டம் தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு யாராவது கேட்டா முழுக்காதீங்க, ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. மன்னிக்கப்படவில்லை என்றால் தண்டிப்பு. ஸ்தோத்திரம். நமக்கு மன்னிப்பா தண்டிப்பா நம்முடைய சாய்ஸ் தான். அல்லேலூயா. அதுக்கு எப்படி 2 வசனம் படிச்சிருங்க, ஜெபம் பண்ணலாம். வசனங்கள் வந்துட்டே இருக்குது. எபிரேயர் 2:4, எபிரேயர் 2:4. அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும், பாருங்க, அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த
பரிசுத்த ஆவியினுடைய வர்றங்களினாலும் தேவன் தாமே சிலுவையிலே சம்பாதித்து, சிலுவையிலே ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சாரு? சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான பாருங்க, இவ்வளவு பெரிதான, அது புரிஞ்சுக்கணும், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து என்னங்க, இந்த ரட்சிப்பை குறித்து நாம் என்ன செய்ய வேணுமா? கவலை இல்லாம வாழ்வோமானால் தண்டனைக்கு எப்படி? இப்ப நம்ம தண்டனைக்கு தப்பிச்சுக்கணுமா வேண்டாமா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாகத்தான் இயேசு உலகத்துல வந்தார். அல்லேலூயா. என் ஜனங்கள் தண்டிக்கப்படக்கூடாது, ஏனென்றால் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு உலகத்தின் மேல் வரப்போகிறது. சோத்திரம். அந்த வரப்போகிற மாபெரும் தண்டனையில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும்னா ரட்சிக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆக இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கப்படுவதற்காக உலகத்துல வந்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சத்தமா சொல்லுங்க, சித்தமுடையவராயிருக்கிறார். சொல்லுங்க. ஆமென். கண்களை மூடி அப்படியே